अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ्क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मन वरज़ुक़नी फ़हमन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் சய்யிதுனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற கியாமத் நாள் வரை வாழவிருக்கிற சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆவிற்கு பிறகு, கண்ணியமான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு சிறப்பான இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு 52வது தமிழ் பயான். அதிலும் குறிப்பாக சமீப காலமாக ஒவ்வொரு மாதமும் குர்ஆனுடைய ஒரு சூரா தஃசீராக இங்கே பயான் செய்யப்படுகிறது. இன்றைக்கு சூரத்து அன்-நாஸிஆத் என்ற 79வது அத்தியாயம், குர்ஆன் ஷரீஃப்ல வந்திருக்கிற 79வது அத்தியாயம் சூரா அன்-நாஸிஆத். அதாவது அம்ம ஜுஸு என்று சொல்லுவோம் அல்லவா, 30வது ஜுஸு. அதுல சூரத்து அன்-நபா முதல் சூராவாக இருக்கும். இரண்டாவது சூரா சூரத்து அன்-நாஸிஆத். இந்த சூராவை பொறுத்த அளவில் மக்கி என்று வரலாற்றில் தஃசீரில் எழுதப்படுகிறது. மக்கி, இன்னொன்று மதனி என்று சொல்வோம். மக்கி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால இறங்கிய சூறாக்களுக்கு மக்கி சூரா என்பதாகவும், அவங்க ஹிஜ்ரத் வந்த பிறகு என்னென்ன சூறாக்கள் இறங்கியதோ அது சில நேரங்கள்ல மக்காவில் வச்சு கூட இறங்கியிருக்கலாம். ஆனா ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கியிருந்தா அதுக்கு பேரு மதனி என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில இந்த சூரா அன்-நாஸிஆத் வந்து சூரா மக்கி. அன்-நாஸிஆத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ பக்ரானா ஒரு அர்த்தம், ஃபாத்திஹா சூரானா ஒரு பொருள் இருக்கு, ஆல இம்ரான் அப்படி ஒரு அந்த சூராவுக்கு ஒரு மௌது, ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அன்-நாஸிஆத் என்றால் those angels stripping out the soul. ரூஹ் இருக்கு பாருங்க, ரூஹ் உயிர்களை பறிக்கக்கூடிய, மனிதனுடைய உடலில் இருந்து மௌத் வரும் பொழுது அந்த உயிரை பறிக்கக்கூடிய மலாயிகத்துமார்கள் அப்படின்னு இதற்கு பொருள், நேரடியான பொருள். ஏன்னா இந்த சூரா ஆரம்பமே அந்த வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். வன்-நாஸிஆத் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய 5 வசனங்கள், அந்த 5 வசனங்களுமே கசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சத்தியம். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்றான் அப்படின்னா, சொல்லணும் என்று அல்லாஹ் நாடினால் அவன் வந்து சத்தியம் விட்டு சொல்வான். அந்த பழக்கத்துல மனிதர்களும் சத்தியம் செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் அப்படின்னா, வன்-நாஸிஆத்தி கர்கன் வன்-நாஷிதாத்தி நஷ்தன்
வஸ்ஸாபிஹாத்தி சபஹன் ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா ஃபல்முதப்பிராத்தி அம்ரா. இந்த 5 வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா ஆரம்பம் எடுத்த உடனேயே 5 விஷயங்களை கூறி இந்த 5 விஷயங்களின் மீது சத்தியமாக அப்படின்ட்டு 6வது ஆயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான். மொத்தத்துல இந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா கியாமத் நாளை பற்றி என்னென்ன கியாமத் நாள்ல நடைபெறும், எவ்வளவு அமளி துமளிகள் நடைபெறவிருக்கின்றன என்பதை பற்றியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அதே மாதிரி ஃபிரௌன் எப்படி தன்னையே ஒரு இறைவன் என்று பறைசாற்றிக் கொண்டு உலகத்துல வாழ்ந்தான், கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன ஆனது அப்படிங்கிறத பற்றியும், கியாமத் நாள்ல நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள், நல்லவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், தீயவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் விலாவாரியாக இந்த அத்தியாயத்துல சொல்றான். இந்த முதல்ல 5 விஷயங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வன்னாஸிஆத்தி கர்கன் வன்னாஷிதாத்தி நஷ்தா வஸ்ஸாபிஹாத்தி சபஹன் ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة أإذا كنا عظاما نخرة قالوا تلك إذا كرة خاسرة فإنما هي زجرة واحدة فإذا هم بالساهرة. கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, நான் இப்போ ஒரு 13 ஆயத்துக்கள் இந்த சூறாவில் ஓதி முடிச்சிருக்கிறேன். மொத்தம் இந்த சூறாவில் 46 வசனங்கள் இருக்கின்றன. இந்த 13 சூறாவில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி இருக்கிறான் 13 ஆயத்துல அப்படிங்கறத நம்ம ரொம்ப எளிய, ரொம்ப ஆழமான முறையில தஃசீருக்கு போகல, நம்ம புரியுற மாதிரி ஒரு எளிய முறையில இதனுடைய பொருட்கள், இதனுடைய விளக்கங்களை பார்க்கலாம். முதல்ல வன்னாஸிஆத்தி கர்கன் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது வன்னாஸிஆத்தி கர்கன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உயிர்களை மிக கடுமையாக பிடுங்கக்கூடிய மலாயிக்கத்து மாறுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ரூஹ் பிரியக்கூடிய நேரம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம யாருக்கும் இன்னும் அந்த நிலை வரல. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் அந்த நிலையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். என்றைக்குனாலும் ஏற்படும், எப்பனாலும் ஏற்படலாம். மௌத்து நான் நாளைக்கு வர்றேன் அல்லது அடுத்த வாரம் வர்றேன், ரெடியா இருந்துக்கா அப்படின்னு மலக்குள் மௌத்து நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு வரமாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு வரதா இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். இந்த கடைசி ஒரு வாரம் இருந்தா கூட, ஒரு நாள் இருந்தா கூட அந்த நாளை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஆனா எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் வரக்கூடியவர்கள் உயிரை பிடுங்குகிற பொழுது எப்படி பிடுங்குவார்கள் என்பது அல்லாஹ் தஆலா இங்க பிரிச்சு சொல்றான். முதல்ல உயிரை பிரிக்கக்கூடிய மலாயிக்கத்துமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விதமாக பிரித்து விடுகிறார். ஒரு வகையினர் ரூஹை எப்படி பறிப்பாங்கன்னா ரொம்ப கடுமையா பிடுங்குவாங்க. நீங்க நம்மளுடைய உடலுக்குள்ள ஒரு முள் இருக்குன்னு வைங்க, ஒரு முள் கொத்து கொலையுமா இருக்கக்கூடிய ஒரு முள்ளு. நான் சொல்ற ஒரு முள்ளு இல்ல, ஒரு முள்ளு
செடி அப்படியே ஒரு கிளை அப்படியே ஒடிச்சு அது நம்ம உடலுக்குள்ள இருக்குன்னு வைங்க, அது அப்படியே இழுத்தா எப்படி இருக்கும்? அது சும்மா நம்ம விளங்குறதுக்கு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, உயிரை பிடுங்குகின்ற பொழுது அன்ன குல்ல நஸஅத்தின் அஅலமு மின் 70000 லர்பத்தின் பிஸைஃப். ஒரு தடவை வாள் எடுத்து நம்முடைய உடம்புல வெட்டுனா எவ்வளவு வலி இருக்கும், அதையே நீங்க 70000 லர்பா 70,000 times, not 70,000, 17, அதாவது 70,000, 7,000 அல்ல, 70,000 லர்பத்தி 70,000 தடவை வாள் கொண்டு ஒரு உடலில் வெட்டினால் எவ்வளவு வலி ஒருவருக்கு ஏற்படுமோ அதை விட மிக அதிகமாக என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. முழு உயிரை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னால் அல்ல, உயிரை எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலி நம்முடைய உடல்ல காலில் இருந்து அந்த உயிர் பிடுங்கப்படுகிறது. அதனாலதான் கால் முதல்ல குளிர்ந்து போயிடும். நீங்க பார்த்திருக்கலாம், மௌத்தாக கூடியவர்களுடைய பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும். இப்படி இருந்திருக்கலாம் நீங்க. அப்போ முதல்ல கால் குளிர்ந்துடும், ரொம்ப கோல்ட் ஆயிடும். ஏன்னா காலில் இருந்து அந்த ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படுகிறது. பிறகு முட்டு, அப்புறம் இடுப்பு, நெஞ்சு, கடைசியில தான் ரொம்ப அதுதான் அந்த சக்கராத்துடைய நிலையில அந்த கர்கராவுடைய நிலை என்று சொல்லுவோம் அல்லவா, அதுவும் எடுக்கப்பட்டு விட்டால் அப்படியே அந்த தலை சாய்ந்து விடுகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு பிடுங்குதல்களும் 70,000 தடவை வாள் கொண்டு அடித்தால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அதை விட கடுமையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவுதுபில்லாஹ், அல்லாஹ் தஆலா காப்பாற்றி அருள் புரிவானா. 2 வாரத்துக்கு முன்னால ஒரு சகோதரர், ரொம்ப நல்ல மனிதர், அப்பதான் மனைவியோட போய் குரோசரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி என்டியூஸ்ல போய் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு, இதே மாதிரி ஒரு சனிக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை, ஒரு சனிக்கிழமை வீட்டுல வந்து அப்படியே அந்த பொருளை வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கு முத்த நாள் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தான். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு. அது வெள்ளிக்கிழமை, வழக்கமா வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா முபாரக் அப்படின்னு போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஜும்மா முபாரக் எல்லாருக்கும் போட்டிருந்தாரு. அடிக்கடி நம்மகிட்ட பேசக்கூடிய ஒரு நல்ல சகோதரர். குறிப்பா இந்த துல்ஹஜ் பிறை, இப்ப முதல் 10 நாட்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்கள்ல என்னென்ன மாதிரி அமல் செய்யணும், தர்மம் கொடுக்கிறது, நோன்பு வைக்கிறது, நிறைய தொழுகிறது, இந்த பழக்கங்கள் அவருக்கு எப்பொழுதுமே அதிகமா இருக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் அது என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்டுக்கொள்வார். எதுக்காக சொல்றேன்னா, அப்படி வந்து ஜாமான் வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கீழே அவருடைய அந்த வீட்டுல ஹால்ல தரையில விழுந்துட்டார். விழுந்து அப்புறம் அப்படியே உடனே ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனை கொண்டு போனாங்க. போறதுக்குள்ள அங்க பார்த்து சொல்லிட்டாங்க, இவர் ஆல்ரெடி பாஸ் பண்ணி ரொம்ப வயசு இல்லை, இன்னும் 60 எட்டல்ல. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சில நேரங்களில் உயிர் போயிருக்கு. சில பேர் மாத கணக்கில், வருட கணக்கில் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அந்த ரூஹ் பிடுங்குகிற பொழுது 2 முறை இருக்கு. ஒன்று, இந்த 2 முறை இருக்கு நான் சொல்றேன்னா, என்னமோ நம்ம அதுல அதெல்லாம் பக்கத்துல எப்படி கொடுக்குறாங்க மலர்மார்கள், அவங்கள்ட்ட ஆலோசனை செய்து பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றதை வச்சு தஃசீர்ல அப்படி சொல்றாங்க. ஒண்ணு, நாசியாத்தி கருக்க, உயிரை அவ்வளவு கடுமையா பிடுங்குவாங்க. அதாவது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னு. இப்பெல்லாம் நம்ம எங்க இருக்கிறோம், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தான் இருக்கிறோம். ஆனா வானம் எவ்வளவு உயரத்துல இருக்கு, ரொம்ப வெட்ட வெளிச்சமான ஒரு இடத்துல நாம எல்லாம் இருக்கோம். ஆனா இதுவே அந்த வானம் அப்படியே கீழே இறங்கிச்சு, பூமி மேல போச்சு, 2க்கு மத்தியில நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப நிறைய இடங்கள்ல இந்த பாம்பு போடுறாங்க. இந்த வார் சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, யுத்தம் நடக்கிற இடங்கள்ல பெரிய பெரிய பாம்பை கொண்டு போட்டு அது கட்டணம் எல்லாம் இடிஞ்சு விழுது. அவ்வளவு என்னங்க, நிறைய இடத்துல இது எர்த்குவிக் ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்படுது. அப்ப பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அப்படியே விழுகின்ற பொழுது அதற்கு கீழே மாட்டிக்கொண்டவர்கள்
அந்த கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில சிக்கி கொண்டவர்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. எவ்வளவோ இடங்கள்ல அந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது இந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வானத்திற்கும் பூமிக்கு இடையில் ஒருவர் சிக்கி கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வானமும் பூமியும் அப்படியே நெருக்குகிறது ஒருவனை. அப்படி நெருக்கினால் எவ்வளவு அதற்கு இடையில் மாட்டிக்கொண்டு எவ்வளவு வலியும் வேதனையும் ஒருவன் பெறுவானோ அவ்வளவு வேதனை இருக்கும் உயிரை எடுக்கின்ற பொழுது. இது ஒரு சாரார், எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சாரார். அப்ப அந்த சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உயிரை மிக மென்மையாக எடுக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் மீது சத்தியமாக. முதல்ல சொல்றது கடுமையானது. அந்த மலக்குமார்கள் நம்ம பாசையில் நம்ம விளங்குறது சொல்றாருந்தா இரக்கமே இல்லாதவர்களாக இருக்கிறார்களே. நம்ம அப்படிதான் சொல்லுவோம், இரக்கமில்லாத அரக்கனாய்வன். மலக்குமார்கள் யஃபஅலூன மா யுக்மரூன், they would definitely do their duty. அவங்களுக்கு என்ன டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்வார்கள். யஃபஅலூன மா யுக்மரூன், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்வாங்க. இவங்க மனசு பாவம் இல்ல, நல்ல மனுஷனாச்சே, இவருடைய ரூஹ அப்படி கொடுங்கவா, அதெல்லாம் அவர்களுடைய வேலையே கிடையாது. அல்லாஹ் எப்படி உயிரை எடுக்க சொல்லி இருக்கிறாரோ அப்படி எடுத்து விடுவார். நல்லடியார்களாக இருந்தால், நம்ம முதல்ல சொன்னதெல்லாம் தீயவர்கள். நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய ரூஹு எப்படி எடுக்கப்படும் தெரியுமா? இந்த குழைச்ச மாவு இருக்கு பாத்தீங்களா, பரோட்டா செய்யறதுக்கு ரொட்டிக்கு எப்படி மாவை தட்டி அந்த குக்கு எந்த அளவுக்கு தட்டுறாரு, எவ்வளவுக்கு வேகமா தட்டுறாரோ எவ்வளவு அதிகமா தட்டுறாரோ அந்த அளவுக்கு அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டா வரும். அப்படித்தானே அந்த மாதிரிதான் சொல்றாங்க. அவ்வளவு மெதுவா அந்த கடைக்கு போங்க, அங்க போனா பரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறாங்களே. காரணம் என்னன்னா அவர் கூடுதலா தட்டுறாருன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்டா இருக்குன்னா ஒழுங்கா தட்டல, அவசர அவசரமா போட்டு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் சொல்றாங்க அனுபவத்துல. அந்த மாதிரி குழைச்சு வச்சிருக்கிற மாவுல ஒரு ரோமம், நம்முடைய ரோமம் இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள கிடைக்கும். அப்ப அவர் பார்த்துட்டா என்ன செய்வார், அந்த ரோமத்தை எடுத்துருவார். அப்படியே போட்டு தட்டக்கூடாது அல்லவா. நிறைய இடத்துல அப்படி போட்டு தட்டுறாங்க, அது வேற விஷயம். நிறைய உணவகங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஹலால் ஹராம் அப்படிங்கறத பேணாம, நம்மவர்கள் பேரை பாத்தீங்கன்னா வேலை இந்தியன் முஸ்லீம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா சில இடங்கள்ல பழைய உணவுகளை வச்சு விற்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நம்ம போய் எச்சரித்து வர வேண்டி இருக்குது. எண்ணெயில இருந்து வருவாங்க, என்ன நீங்க இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க சுத்தம் இல்லாம அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா? அப்போ ஒரு குழைச்ச மாவுல ஒரு ரோமம் கிடக்கிறது. அந்த ரோமத்தை எடுக்கிற பொழுது எவ்வளவு மென்மையாக எடுத்து விடலாம், சத்தமே இல்லாம நிசப்தமா அப்படியே உருவிடலாம். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல்ல அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா மிகப்பெரிய கவிஞர், ரொம்ப பாப்புலரான கவிஞர் அரபு உலகத்துல. அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டாங்க. யாரும் சொல்லல, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு போடியம், அந்த போடியத்துல நின்று நான் உங்களை புகழ்ந்து குறைஷியர்களை இகழ்ந்து படிக்கணும் அப்படின்னா. ஏன்னா அவங்க இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொல்லணும் துயரங்களை கொடுக்கிறார், அவர்களை இகழ்ந்து படிக்கணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னா இஸ்லாத்துக்கு வந்த பிறகு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ குறைஷியர்களை இகழ்ந்து படிக்கிறேன்னு சொல்றீங்க, நானும் ஒரு குறைஷி தானே, அப்ப நீ குறைஷிய குலத்தை இகழ்ந்து படித்தால் அதுல நானும் என்ன ஆயிடுவேன், உள்ளடக்கியவன் ஆகிவிடுவேன், எப்படி நீ என்ன எப்படி நீ தவிர்க்க முடியும் அப்படின்னு கேட்டான். அப்ப ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படிதான் சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், நான் படிக்கும் போது என்னுடைய பாட்டுல கவிஞர்கள் அல்லவா, கவிஞர்கள் எப்பொழுதுமே அப்படிதான், அந்த காலத்திலே அப்படிதான் சொன்னாங்க, என்னுடைய பாட்டில் குழைத்த மாவில் இருந்து ரோமத்தை உருவுவதை போல குறைஷியர்களை நான் பழித்துரைத்து இடித்துரைத்து இகழ்ந்துரைத்து படித்தாலும் உங்களை மட்டும் அப்படி நான் வெளியெடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் போடப்பட்டு அதில் நின்று காலையிலிருந்து மாலை வரை இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து, அதே நேரத்தில் யாரெல்லாம் அதற்கு விரோதியாக செயல்பட்டார்களோ அவர்களை இகழ்ந்து கவிதை பாடினார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்ப நல்லவர்களுடைய ரூஹு இந்த மாதிரி தான் எடுக்கப்படும், எடுக்கிறதே தெரியாது. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, வந்தாரு அப்படியே விழுந்தாரு, ரூஹு போயிடுச்சு. சிலர் இரவுல தூங்குறாங்க, காலையில
2 வாரத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒரு பெண்மணி எனக்கு அப்பதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போய் தூங்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு 60 வயசு தாண்டினவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு காலையில காலை உணவு சாப்பிட்டா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்னு எண்ணம் தோணும். அப்படியே போய் சாஞ்சிருக்கிறாங்க. லொஹருக்கு முன்னால் அவங்க வீட்டில் இருந்த அவங்க மகளா மருமகளா எழுப்பி பார்த்துருக்காங்க, ரூஹ் போயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரூஹ் போறதற்கு வன் நாஷ்தாத்தி நஷ்டா, அந்த ரூஹை மிக மென்மையா வலியே இல்லாமல் எடுக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் மீது சத்தியமாக. ஆக 2 வகை இருக்கிறது. வஸ்ஸாபிஹாத்தி சபஹா, அந்த ரூஹை எடுத்துட்டு வானத்தில், இந்த வானம்ங்கிறது கடலை போன்று நீர் தடாகத்தை போன்று அதிலே நீந்தி செல்லக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் மீது சத்தியமாக. ஃபஸ்ஸாபிகாத்தி சபஹா, அதுலயும் பாருங்க, நல்லவர்களுடைய ரூஹை எடுத்துட்டு போறதுல ரொம்ப போட்டித்தன்மை இருக்கும். யாருக்கு மத்தியில? மலாய்க்கத்துமார்களுக்கு மத்தியில. ஃபஸ்ஸாபிகாத்தி சபஹானா நீயும் தெரியா நாமும் தெரியான்னு சொல்லிட்டு அந்த உயிரை கொண்டு செல்லக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் மீது சத்தியமா. ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, எல்லா வானங்களிலும் இருக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்வுடைய ஆணைப்படி இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது சத்தியமா அப்படின்னு 5 விதமான சத்தியத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த 6வது ஆயத்துல முக்கியமா என்ன சொல்றான்னா, யௌம தர்ஜிஃபுர் ராஜிஃபா தத்பவுஹர் ராதிஃபா, கியாமத் நாள்ல என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் ஒரு சூர் என்னும் அந்த எக்கால குழல் ஊதப்படும். முதல்ல ஒரு குழல் ஊதப்படும். அப்படி ஊதிட்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் மரணித்து போய்விடும். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, இன்ன பிற எல்லா விதமான உயிர் பிராணிகள் அனைத்தும் மரணித்து விழுந்து விடுவார்கள். அதைத்தான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌம தர்ஜிஃபுர் ராஜிஃபா தத்பவுஹர் ராதிஃபா, அதனை பின்தொடர்ந்து இன்னொரு ஊதல் ஊதப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நாளை நினைத்து பாருங்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய மையத், ஒரு அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசா, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நாங்கெல்லாம் தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயாச்சு. கொண்டு போய் வச்சாச்சு. நம்ம எல்லாம் கொண்டு போன உடனே என்ன செய்வோம்? மழை வரும்போது சீக்கிரமா அடக்கம் பண்ணுங்க, மழை வந்துட்டு அந்த இடத்துல நிக்க முடியாது, ஏன்னா சகதி ஆயிரும் அப்படின்னு அவசரமா அடக்கம் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா மழை வந்துட்டா உங்களுக்கு தெரியும் ரிச்சி காலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அப்போ மழை இல்லாம இருந்திருக்கணும். அதனால என்ன செய்திருக்காங்க, இந்த ஜனாசாவை கொண்டு போய் வச்சாச்சு. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, வச்ச உடனே இன்னும் ஜனாசாவை பிள்ளை குழியில வச்சு மூடல். பிள்ளை குழின்னா நீங்க கபர்ல பார்த்திருக்கலாம், இங்க பார்க்காவிட்டாலும் வேற எங்கேயாவது ஊர்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். கபரை தோண்டிட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு சைடுல ஒரு சின்ன குழி தோண்டுவாங்க. ஜனாசா உண்மையிலே அந்த நேரா குழியில வைக்காம, நேரா தோண்டின குழியில வைக்காம சைடுல ஓரமா தோண்டி இருப்பாங்கல்ல பிள்ளை குழி, அது உள்ள வைக்கிறது சுன்னத். இவ்வளவு என்ன மதீனாவுல நீ மஸ்ஜித் நபவிக்கு பின்னால ஜன்னத்து பக்கீல போய் பார்த்தா நிறைய குழிகள் கபரு அது தோண்டி ரெடியாவே இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா சைடுலையும் புதஞ்சு தோண்டி இருப்பாங்க. எப்பொழுதுமே ஜனாசா பிள்ளை குழியில வைக்கிறது சுன்னத். இங்க வந்து ரொம்ப ஆழமா தோன்றதுனால நேரா அப்படி பிள்ளை குழி தோன்றக்கூடிய ஒரு வசதிகள் இல்லாதனால நேராவே வச்சிருந்தாங்க. மற்ற இடங்கள்ல பிள்ளை குழி தோன்று. அதை பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜனாசாவை பிள்ளை குழியிலே வைக்கல, வெளியில தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் கையில ஒரு கம்பு வச்சிருந்தாங்க. நாங்கெல்லாம் அப்படியே அவங்களுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கம்பு குச்சியை கொண்டு பூமியில குத்துனாங்க. எங்க தலையில ஒரு பறவை உட்கார்ந்தால் கூட உட்கார்ந்து ரொம்ப நேரம் வெகு நேரம் உட்காரலாம் போல, அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் அப்படியே இருக்கிறோம். அந்த நிசப்தம் சொல்லுவோம் பாத்தீங்களா, இப்ப நம்மளாம் நீங்க எவ்வளவு அமைதியா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த மாதிரி நிசப்தம் நிலவுகிறது. ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கணும்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நிசப்தம். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வரலாற்று எழுதுறாங்க, ஒட்டகங்கள் பாத்தீங்களா, படி ஒட்டகங்கள் அப்படியே அசைந்து அசைந்து போகக்கூடியதுதான். சில இடத்துல அப்படி நிற்கும் போது அதனுடைய தலையில வந்து காகம் உட்காரும். காக்காய் சொல்றதுதான் காகம் தலையில வந்து உட்காரும். அப்படி உட்கார்ந்து ஒரு கொத்து அல்லது 2 கொத்து கொத்தும்.
எதுன்னா அந்த ஒட்டக தலையில சில நேரம் அந்த உண்ணி அல்லது ஒரு பேன் என்று சொல்லுகிறோம்ல, பேன் மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஜீவராசி ஒண்ணு இருக்கும். நம்ம தலையிலாம் பேன் இருக்கிற மாதிரி அந்த ஒட்டகத்தினுடைய தலையில உண்ணி என்று சொல்வார்கள் அல்லது பேன் என்று சொல்வார்கள். அதை கொத்தி சாப்பிடுறதுக்காக காகம் வந்து உட்காரும். அப்படி உட்காரும் போது அப்படி ஒரு கொத்து 2 கொத்து கொத்துனா அந்த ஒட்டகத்துக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். அவ்வளவு நேரம் அந்த தலையில உட்கார்ந்து கடிச்சு கொண்டே இருந்த அந்த காகத்தை அதை எடுத்துருது பாருங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஒல்பாக்கியா அப்படிங்கிறாங்க. ஒல்பாக்கியான்னு தெரியுதுல உங்களுக்கு எல்லாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல சிங்கப்பூர்ல சில எஸ்டேட்ஸ்ல மட்டும் என்ன விடுறாங்கன்னா ஒல்பாக்கியா கொசுவை கொண்டு விடுறாங்க. நான் கூட ஒரு நாள் பார்த்து திடீர்னு பார்த்தா நிறைய கொசு இருக்குது. பாத்ரூம்ல பார்த்தா நிறைய கொசு. ஆனா கீழே லிஸ்ட்ல எழுதியிருப்பாங்க, இந்த பகுதியில் இருக்காங்கன்னு தெரியல, ஒல்பாக்கியா கொசு வந்து ஒண்ணும் செய்யாது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல உங்க வீடுகள்ல கழிவறைகள்ல நிறைய இந்த கொசுவை நீங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கொசு ஆண் கொசுகள் அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டெங்கியை உருவாக்குறது பாருங்க, அந்த கொசுக்களை களைவதற்காக இதை கொண்டு விடுறாங்க. அந்த என்ஐஏ இருக்கிறாங்க பாருங்க, அந்த நேஷனல் என்வயர்மெண்ட் ஏஜென்சி, அவங்க தான் கொண்டு விடுறாங்க. அதை வந்து நீங்க நோட்டீஸ் போர்ட்ல நீங்க பார்க்கலாம். இது ஒண்ணும் செய்யாது, நீங்க ஒண்ணும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. உள்ளே உள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த கொசு அழிக்கணும்னா அந்த கொசு வச்சுதான் என்ன செய்ய முடியும், அழிக்க முடியுங்கிறதுனால அந்த ஏற்பாடு நடக்குது. அதனாலதான் நிறைய இடத்துல டெங்கு அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இதை விட்ட பிறகு குறைந்து இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அத மாதிரி கடிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுவே ஒரு தொல்லை. காகம் போய் ஒரு கொட்டு கொத்துறத தலையில சாதாரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கடுமையா தான் இருக்கும். ஆனாலும் ஏற்கனவே அந்த ஒட்டகம் அந்த உண்ணியினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இது போய் அதை குத்தி எடுத்தோட ரொம்ப சுகமா இருக்கும். ஒட்டகத்துக்கு என்னன்னா கொஞ்ச நேரம் கொத்தாதா, ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த காகம் இருக்குது, ஒரு கொத்து 2 கொத்து தான் கொத்துமா, அதோட அடுத்த ஒட்டகத்தை பார்த்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பர்ரா பின் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா சொல்லும்போது எங்க தலையில் பறவை அமர்ந்தால் கூட ஒண்ணு செய்யாது. எப்படி ஒட்டகத்தின் மீது காகம் அமர்கிற பொழுது அந்த ஒட்டகம் அசையாமல் ஆடாமல் இருக்கிறதோ அது மாதிரி அவ்வளவு நிசப்தம் நிகழ்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பை கொண்டு தரையிலே குத்தினார்கள். குத்தி விட்டு சொன்னார்கள், இப்ப இந்த மையத்தை கொண்டு போய் உள்ள வைக்க போறோம். மையத்து வெளியதான் இருக்குது, மையத்து வெளியதான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அந்த அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசா உடல் வெளியே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, இப்ப நம்ம உள்ளே நம்ம வச்சு போறோம், அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருக்கு உயிர் பிரியக்கூடிய தருவாய் வந்து விட்டால், மலக்குமார்கள் இன்னும் உயிர் பிரியல, உயிர் பிரியக்கூடிய தருவாய் வந்து விட்டால் முதலில் மலக்குமார்கள் வருகிறார்கள், கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அவர்கள் வந்து அந்த உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கலாம். சக்கராத்துடைய நிலை இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்சம் வினாடிகளில், இன்னும் few secondsல அவருடைய ரூஹ் பிரிய போகிறது. அப்போ மலக்குமார்கள்லாம் வந்து முதல்ல உட்கார்ந்துருந்தாங்க. வரும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? வரும் பொழுதே அவங்க கஃனாடையே கொண்டு வந்துருந்தாங்க. நம்மளாம் அங்க வாங்குறமே ஜனாசா, எங்க நம்ம ஜனாசாவுடைய அடக்கம் செய்யறதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யறப்ப அந்த கம்பெனி அவங்களே கொண்டு வந்துருந்தாங்கன்னு நம்ம நினைக்கிறாங்க. அது நம்ம கஃன் அணிவிக்கிறது. அவங்க ஏற்கனவே கஃன் அணிவிக்கிறதுக்கு கொண்டு வந்துருந்தாங்க. வரும்பொழுது நல்ல நறுமணங்களையும் கொண்டு வர்றாங்க. அந்த கஃன் வந்து சொர்க்கத்திலிருந்து வருகிறது, சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய கஃன். இந்த ஹதீஸ பர்ரா பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்த உடனே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஏன் உட்கார்றாங்க? உட்கார்ந்துருவாங்க, ஜனாசா இன்னும் ஆகல, உயிர் இருக்குது. அதுக்கு பக்கத்துல பார்வை எட்டும் தூரத்திற்கு வெண்மையான உடைகள் அணிந்த மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ அவருடைய உடல்ல இருந்து உயிரை பிரிக்க வேண்டுமோ அந்த மலக்கு, அவர் தான் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் கடைசி நேரத்துல வர்றாங்க. இப்போ ஒரு விஐபி வர்றாங்கன்னு வைங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க, ஒரு மினிஸ்டர் வர்றாங்கன்னு மோட்டார் கேட் போறது பாத்தீங்களா, வாகன அணிவகுப்பு பார்ப்போம். சில நாடுகள் ரொம்ப அதிகமா போவாங்க. அப்படி நிறைய போகிற மாதிரி அவங்க ரூஹ பிரிக்கக்கூடிய மலக்குல் மௌத் இன்னும் வரல. அதுக்கு முன்னால எல்லா மலக்குமார்களும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க கஃனாடையோட. மலக்குல் மௌத் வந்த உடனே பக்குவமா சொல்லுவாங்க, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வாங்க. ஓ நிம்மதியான உயிரே,
நிம்மதி பெற்ற உயிரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னா. நிம்மதியான உயிரே, உன்னுடைய உடலில் இருந்து நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் வெளியாகு என்று அந்த மலக்குல் மௌத் கூறுவார். அந்த உயிர் அதுதான் பாருங்க, நம்ம ஆரம்பத்துல சொன்னோம்ல, வன்னாசியாத்தி நஷ்டா வன்னாசியாத்தி நஷ்டா வன்னாஷிதாத்தி நஷ்டா. மென்மையான முறையில் மலக்குகள் அந்த உயிரை வெளியே வர அவங்க சொல்றாங்க, நீ மென்மையா வெளியே வாமா. அந்த உயிர் மெதுவாக வெளியே வருகிறது. எப்படி வரும் தெரியுமா? தஃபுருஜு கமா தஃபுருஜுல் கத்ரத்து மின சிகா. சிகான்னு சொன்னா அந்த காலத்துல தோல் பையில, இப்பெல்லாம் நம்ம இப்படி லேட்டஸ்டா இதுல தண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப எதுல கொண்டு போவாங்க தண்ணீர்? தோல் பையில தான் தண்ணி கொண்டு போவாங்க. யுத்தத்துக்கு போனாலும் சரி, அல்லது வியாபாரத்துக்கு போனாலும் சரி, வேற எங்கேயாவது விசிட்டிங் போனாலும் அதுக்குள்ளதான் தண்ணியை வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி சொட்டு சொட்டாக வெளியே வருகிற பொழுது எவ்வளவு மென்மையாக வருமோ அது மாதிரி அந்த உயிர் வெளியே வரும் என்று கூறுகிறார். அவ்வளவு மென்மையாக வரும். தத்துபவுகர் ராதிஃபா. அப்போ முதல் சூறு ஊதின உடனே எல்லாரும் மரணித்து விடுவார்கள். பிறகு இரண்டாவது சூறு ஊதப்படும். உள்ளங்கள் எல்லாம் அந்த நாள்ல என்ன ஆயிரும் தெரியுமா? நடுங்கி போயிடும். இப்ப சொல்லலாம், அவர் அந்த நாட்டினுடைய அயன்மேன், அயன் லேடி அப்படிங்கிறாங்க. இரும்பு மனிதர், இரும்பு மனுஷிலாங்க. ஏன்னா அவ்வளவு இரும்பை போன்ற இதயம் படைத்தவர். அதெல்லாம் துரும்பா போயிடும் கியாமத் நாள்ல. எப்படி இருக்கு தெரியுமா? குலூபு யௌமைதி வாஜிஃபா. அன்றைய தினத்திலே உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போய்விடும். எவ்வளவு பெரிய வீரமிக்கவராக இருந்தாலும் சரி. அபுசாருஹா ஹாஷியா. பயங்கரத்தை பார்க்கின்ற பொழுது பார்வைகள் எல்லாம் பூமியின் பக்கமாக போய்விடும். அப்படியே தலை குனிந்து நிற்பார்கள். என்ன நடக்க போகுதோ தெரியவில்லையே. யகூலுன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா ஐதா குன்னா இலாமன் நாஹிரா என்று கேட்பார்கள். என்ன கேட்பாங்க? நம்ம ரெண்டாவது ஒரு தடவை உக்கி மக்கி போன பிறகு, ஏன்னா இறந்த பிறகு எல்லாம் கபர்ல இருக்கிறாங்க. கபர்ல உடல் உக்கி மக்கி போய்விட்டது. 15 வருஷத்துக்கு பிறகு உடல்லாம் எடுத்து ஒரு 10 பேருடைய உடலை எடுத்து சொந்தக்காரர்கள் ஒரே இதுல வைக்கிறாங்க இல்லையா? அப்பவுமே அங்க என்ன இருக்கும்? 1-2 தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நேர்ல பார்த்தவங்க, நீங்களும் சில பேர் போய் பார்த்திருக்கலாம். அது கியாமத் நாள்ல எது இருக்கும்? இந்த உடலினுடைய முதுகுல ஸ்பைனல் கார்டு சொல்றோம், அதுல கடைசியில ஒரு சின்ன பகுதி, அது மட்டும் ரொம்ப நாள் இருக்கும் என்று வரலாற்றுல தஃசீர்கள் எழுதுறாங்க. அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா, அது இருக்கணும் கட்டாயம் கிடையாது, அதன் மூலமாக திரும்பவும் அல்லாஹ் தஆலா உடலுக்கு உயிரை கொடுக்கிறான், திரும்பவும் அந்த உடல் சேர்ந்து விடுகிறது என்று தஃசீர்கள் எழுதுகிறார். அது கூட தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்தால் எதுவுமே இல்லாமல் உயிரை கொடுத்து விடலாம். ஆக அந்த மாதிரி ஒரு நிலையில் உக்கி போய்விட்டது, எலும்பே இல்லை, எதுவும் இல்லாமல் இன்னொரு படைப்பாக நம்ம ஆக போகிறோமா? ஃபைன்னமாகிய சஜரத்தும் வாஹிதா. அப்படி நிச்சயமா நடக்காது. அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு அது கேவலமான ஒரு நிகழ்வாய்விட்டது. அதை எப்படி நம்ம நம்ப முடியும் என்று இவர்கள் பேசுகிறார். யார் தீனை ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னமாகிய சஜரத்தும் வாஹிதா. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதாவது நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். எங்கேயுமே அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அங்க இருக்கக்கூடிய நாற்காலிகளை தூக்கி போடுறது, அந்த ஏற்பாடுகளை எல்லாம் குலைச்சு விடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒண்ணுமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது உங்களை படைத்ததுதான் பெரிய விஷயம். மௌத்தான பிறகு உங்களை திரும்ப எழுப்புறது இருக்க, ஃபைன்னமாகிய சஜரத்தும் வாஹிதா. பார்த்தா அது ஒரு சின்ன சப்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சத்தத்துல உங்களை எல்லாம் என்ன செய்யலாம்? உயிர்ப்பிக்க செய்து விடலாம். அப்பொழுது என்ன நடைபெறும் என்றால் எல்லோரும் எழுப்பப்பட்டு விடுவார்கள். அவர் இரண்டாவது ஊதுதலுக்கு பிறகு, முதல் ஊதுதல் ஊதிய பிறகு எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். இரண்டாவது ஒரு அந்த சூர் என்ற எக்கால குழல் ஊதிய பிறகு அனைவரும் பூமியில் இருந்து எழுப்பப்பட்டு விடுவார்கள். அன்றைக்கு இறந்தவர்கள் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு கியாமத் நாள் வரை யாரெல்லாம் இறந்தார்களோ இறந்திருக்கிறார்களோ அத்துணை பேர்களும் எழுப்பப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு மறுபடி கேட்கிறான், ஹல்லதாக ஹதீசு மூஸா
موسى إذ ناداه ربه بالواد المقدس طوى اذهب إلى فرعون إنه طغى فقل هل لك إلى أن تزكى وأهديك إلى ربك فتخشى فأراه الآية الكبرى அப்ப கண்ணியமான பெரியவர்களே, நமக்கு ஓதுனது 20 ஆயத்து வரைக்கும் ஓதி இருக்காரு. அல்லாஹ் கேட்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி உங்களுக்கு வந்துச்சு தானேன்னு கேட்கிறான். அவங்கள பத்தி செய்தி நீங்க படிச்சிருக்கீங்க தானே, உங்களுக்கு வஹியாக கொடுக்கப்பட்டிருக்கு தானே. இது ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் அந்த காலத்துல சொல்லனா துயரங்களை கொடுத்தார், நிறைய சிரமங்களை கொடுத்தார். அப்ப அவர்கள் மனதால் வேதனை வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு தஸ்லியத், ஆறுதல். நபியே, நாயகமே, நற்குணத்தின் தாயகமே, நீங்கள் இப்படி வேதனைப்படுகிறீர்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது தானே. அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளானார்கள், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறதோ இதையெல்லாம் விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன அவருடைய சமுதாய மக்களால். அவர்களும் இந்த சிரமங்களை தாங்கி வந்திருக்கிறார். எனவே நீங்களும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆறுதல் சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அல்லதாக ஹதீஸ் மூசா, மூசா நபியின் செய்தி உங்களுக்கு வந்ததா இல்லையா? இது நாதாஹு ரப்புஹு பில் வாதில் முகத்தஸி துவா, பரிசுத்தமான அந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொன்னார். அவங்க என்ன நிக்காஹ் பண்ணிட்டு மனைவியோட வந்துட்டு இருந்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை போனோம், அப்படி நிக்காஹ் பண்ண வந்துன்னு வரல. இப்பெல்லாம் அப்படி இல்லை, திடீர்னு அப்படியே கண்ணு வச்சா மாதிரி காது பேச மாதிரி சொல்றாங்களா இல்லையா? பேசுனாங்க, நான் நிக்காஹ் பேசுறோம், அடுத்த வாரம் நிக்காஹ் அல்லது அடுத்த மாசம் அல்லது ஒரு 6 மாசம் கழிச்சு அப்படின்னு உறுதி பண்ணிடுறோம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் பண்றதுக்கு அவங்க மாமனார் வீட்டுல எத்தனை வருஷம் வேலை செய்தாங்க தெரியுமா? மகராக 8 வருஷம். அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு 8 வருஷம் வேலை செய்யுங்க, நீங்க விரும்பினா கூட 2 வருஷம் கூட வேலை செய்யலாம் அப்படின்னா. எப்படி கூட 2 வருஷமா? 2 வருஷம் ஆர்மி சர்வீஸ் இருக்கு. நம்ம சகோதரர்கள் எவ்வளவு யோசிக்கிறாங்க, 2 வருஷமா? 2 வருஷம் படிப்பு அப்படி இருக்குமா? ஆமா, மிலிட்டரிக்கு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. மிலிட்டரியில எவ்வளவு ஒழுக்கங்கள், எவ்வளவு பக்குவங்கள், பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் தேவையான ஒன்றா இல்லையா? அப்போ 2 வருடத்தை அவ்வளவு சுலபமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க மாமனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொல்லி நிக்காஹ் பண்ணிட்டு மனைவியோட வந்துட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில ரொம்ப இருட்டா இருக்கு, அந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன், நீங்க இருங்க, ஏதாவது லைட் இருந்தா நான் எடுத்துட்டு வரேன்னா. லைட்னா ஏதாவது நெருப்பு இருந்தா வெளிச்சத்துக்காகவே நம்ம காட்டு வழியா போகணும். போற இடத்துல பார்த்தா அல்லாஹ் வஹியை கொடுத்தாங்க. வஹியில என்ன சொல்றான்? இதுஹபு இலா ஃபிரௌன இன்னஹு தகா, மூசாவே நீங்கள் ஃபிரௌன்ட்ட போய் பேசுங்க, அவன் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்றான். என்னைக்கு ரொம்ப உலகத்துல அழிச்சாட்டியம் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அழிச்சாட்டியம் பண்றவங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றான், இன்னும் அவனை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா வைக்கின்ற பொழுது வசமாக வச்சிருவான். தண்டனை கொடுக்கிற பொழுது நீ இரு அவனை வருகிற பொழுது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. ஏன்னா அல்லாஹ் சொல்லி அனுப்புறா, ஃபிரௌன் இடத்துல நீங்க போங்க, இன்னஹு தகா, ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறான். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்கிறான். இன்னஹு தகா, அழிச்சாட்டியத்தில் ஈடுபட்டு விட்டார், எல்லை மீறி போய் விட்டார், நீங்க போய் பேசுங்க. ஹல்லக இலா தஸக்கா, எப்படி பேசணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான். எப்படி பேசணும்னு சொல்றான். ஃபகுல் ஹல்லக இலா தஸக்கா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து போய் சொல்றான், ஃபிரௌன்ட்ட போய் சொல்லுங்க, பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு உனக்கு எண்ணம் இருக்காப்பா? வஹதியக இலா ரப்பிக ஃபதக்ஷா, ரப்பின் பக்கம் நான் வழிகாட்டுகிறேன், நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடும் அப்படின்னு ஃபஅராஹுல் ஆயத்தல் குபரா, பெரிய அத்தாட்சியை காட்டினார். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அவர்கள் தன்னுடைய கையில் இருந்து கைத்தடியை தூக்கி போட்டாங்க, அது பாம்பாக மாறியது. கைத்தடியை தூக்கி போட்டாங்க, பாம்பாக மாறி. இது மிகப்பெரிய அத்தாட்சி. நம்ம கையில இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, பாம்பா மாறாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த முஜிசாவை கொடுத்திருந்தான். அது சூரியன் கொடிகொட்டி பறந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கைத்தடியை தூக்கி போட்ட உடனே அவன் நம்பாம
அவனுடைய கூட்டத்தார்களை கூப்பிட ஆரம்பித்து விட்டான். அவனுடைய கூட்டத்தார்கள் என்றால் அவனுடைய சூனியக்காரர்கள் அவனுடைய சபையில மட்டும் 72 பேர்கள் இருந்திருக்கிறாங்க. சூனியத்துல அவ்வளவு பலம் படைத்தவர்கள். இன்னைக்கெல்லாம் சில பேர்கள் சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரே நகை காணாம போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரே பணம் காணாம போய்கிட்டே இருக்கு. அதுக்கு என்னங்க தோயோல்னு சொல்றாங்க. அப்படியா? நீங்க என்னைக்கா தோயோல் பார்த்திருக்கீங்க? குட்டி ஷைத்தான் அது வந்து எடுத்துட்டு போயிட்டுது. இது எப்படியாவது யாரோ சூனியம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல ஃபிரௌனிடத்துல இருந்த சூனியக்காரர்கள் இருக்காங்களே, அந்த மாதிரி சூனியக்காரர்கள் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள். எல்லாரையும் கூப்பிட்டான். அதுல 2 பேர் மட்டும் கிபித்தியர்கள். மீதி இருந்த 70 பேர்கள் பனு இஸ்ரவேலர்கள். அந்த 72 பேர்களும் வந்தார்கள். வந்த இடத்துல அவர்களுடைய திறமையை காட்டினார்கள். அவர்களுடைய திறமையை காட்டி நிறைய பாம்புகளை உருவாக்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி, அல்லாஹ் சொன்னா உங்க கையில இருக்கிற தடியை கீழே போடுங்க. கீழே போட்டாங்க. பெரிய பாம்பாக மாறியது. அங்கிருந்த எல்லா பாம்புகளையும் மற்ற சூனியக்காரர்களுடைய பாம்புகளை எல்லாம் எடுத்து விழுங்கியது. அப்போ கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட சொன்னாங்க, ஃபைன் ஆமன்த பிரப்பிக தகூனு 400 சனத்தின் ஃபி நைமி வஸ்ஸுரூரி சும்ம சமூது ஃபததுகுல் ஜன்னah. நபி எவ்வளவு அழகா போய் சொல்றாங்க ஃபிரௌன்ட்ட. நானே இறைவன் சொன்னான். அவன்கிட்ட சொன்னாங்க, நீ உன்னுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு, நீ ரப்பு கிடையாது. அவனை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் 400 இயர்ஸ் இந்த உலகத்துல நீ வாழலாம். எத்தனை வருஷம்? 40 அல்ல 400 வருடங்கள். அதுவும் எப்படி வாழலாம் தெரியுமா? ஃபி சுரூரி வ நഈம், செல்வ செழிப்பிலேயே வாழலாம். இப்ப எப்படி இருக்கியோ அந்த மாதிரியே வாழலாம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. பாருங்க, உலகத்துல எல்லாரும் அதுதானே உழைக்கிறாங்க. நிறைய ரொம்ப ஏன் கஷ்டப்படுறாங்க? சில பேர் பாத்தீங்கன்னா 2 வேலை 3 வேலை. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், நான் பார்த்திருக்கிற இந்த சகோதரர் 3 வேலையெல்லாம் செய்வாருங்க ஒரு காலத்துல. ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யக்கூடியவர் பார்ட் டைமா. ஏன் உலகத்துல வாழ்ந்தா 10 வருஷமாவது மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு சொந்தமா ஒரு லேண்டட் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல கொஞ்ச நாள் வசிக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு நான் சொல்லல. சில பேர் சொல்றாங்களா இல்லையா? ஒரு தர வீடு வாங்கி வாழணும். இந்த பிளாட்லயே எத்தனை வருஷம் இருக்குது. சொந்தமா ஒரு காணி வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, குறைஞ்ச விலையிலேயாவது வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இவங்களை ஃபிரௌனை பார்த்து சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், 400 வருஷம் நீ மகிழ்ச்சியா இருப்ப, செல்வ செழிப்பிலேயே இருப்ப, சும்மா தபூத், பிறகு நீனும் மரணமாகுவாய். அதுக்கப்புறம் எங்க போக தெரியுமா? ததுகுலு அல் ஜன்னா அப்படின்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அதுக்கு பிறகு நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். இவ்வளவு நாள் நீ செய்த அழிச்சாட்டியம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். ஜஸ்ட் நீ என்ன செய், இந்த ஒண்ணு மட்டும் செய், ஆமத்து பி ரப்பிக், உன்னுடைய ரப்ப நம்பு. ஃபிரௌன் என்ன சொன்னா தெரியுமா? ஃபிரௌன் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, வெயிட் பண்ணுங்க, ஹத்தா அஸ்தஷீர லி ஹாமான், என் மந்திரி ஹாமான் இருக்கா, ஹாமான்ட்டு நான் ஒரு மஷூரா பண்ணிக்கிறேன். நான் அந்த மாதிரி மஷூரா பண்ணிருக்க கூடாது. ஃபிரௌன் என்ன சொன்னா, அவனுடைய சபையில மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவன், எதுனாலும் அந்த மினிஸ்டர்கிட்ட கேட்டுதான் செய்வான். அவன் பேர் ஹாமான். ஹாமான்ட்டு கேட்டுக்கிறேன், ஹாமான்ட்டு மஷூரா செய்கிற பொழுது, அதான் எப்பொழுதுமே நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கேபினெட்ல இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பானவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க இல்லைங்களா? வந்து சாதாரணமானவர்களை கேபினெட்ல வைக்க மாட்டான். அவங்க ரொம்ப திறமைசாலிகளா இருக்கணும், ரொம்ப அறிவாளிகளாக இருக்கணும், அந்த மாதிரியான நிபுணத்துவம் பெற்றவர்களா இருக்கணும். ஹாமான் அவனுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கிறான். ஹாமான் என்ன சொன்னா தெரியுமா? அத்தசீரு அப்தன் பாதமா குந்த ரப்பன், இதை இவ்வளவு நாள் நீ ரப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்த, உலகத்துக்கே இறைவன் சொன்ன, இப்போ நீ வந்து மூசா சொல்றாருங்கிறதுக்காக, அது உன் வீட்டிலேயே வளர்ந்த மூசா, சிறுபிள்ளையில உன் வீட்டிலேயே வளர்ந்த மூசா சொல்றாருங்கிறதுக்காக நீ இப்பொழுது மறுபடியும் அடிமையா மாற போறியா? நீ இன்னொரு இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால் அந்த இறைவனுக்கு நீ அடிமை என்றுதானே பொருள். இவ்வளவு நாள் ரப்பு என்று சொல்லி பறைசாற்றி எல்லாரும் நம்பிட்டாங்க. இன்னும் போய் அந்த ரப்பு தான் என்னுடைய ரப்பு என்று ஈமான் கொண்டால் நீ மறுபடியும் அடிமையாக அல்லவா மாறிவிடுவாய். இதை நீ விரும்புகிறாயா என்று ஹாமான் அவனிடத்திலே பேசியிருக்கிறான். அதனால ஃபிரௌன் கடைசி வரைக்கும் ஈமான் கொள்ளவே. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு கடைசி நேரத்தில் போய் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க,
நான் மற்றதை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், கலிமா மட்டும் சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பரிந்துரை செய்கிறேன். அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஆனா பக்கத்தில் இருந்த அபூஜஹல் சக்கராத்துடைய நிலையில, கடைசி நேரத்திலேயாவது அவன் வெளியே போய் தொலைச்சிருக்க வேண்டாம். அந்த நேரத்துல கூட உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்க. நீங்க யாரு? குறைஷியர்கள், எங்களுடைய தலைவர். இன்னைக்கு உங்க அண்ணன் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி அல்லாஹ் ஒருவனை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த ரூஹ் உடலை விட்டு வெளியாகிற வரை அபூ தாலிப் அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை உடன் பிறந்த சகோதரரை ஈமான் கொள்ள விடாமல் எப்படி பார்த்துக் கொண்டார். அதுபோல ஹாமான் ஃபிரௌனுக்கு தவறான ஆலோசனைகளை சொல்லி தவறாக வழிகாட்டி கடைசி வரைக்கும் ஈமான் கொள்ளாமலேயே ஃபிரௌன் கடைசியில் மூழ்கடிக்கப்பட்டார். அது பெரிய வரலாறு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபகذب وعصى ثم أدبر يسعى فحشر فنادى فقال أنا ربكم الأعلى. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பேசியும் கடைசி வரைக்கும் கேட்காம அதை பொய்ப்படுத்தி விட்டார். அந்த எப்பொழுதுமே வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும், சும்மா வந்துகிட்டு இருக்காது இல்லையா? வாய்ப்பு வரும் பொழுது அதை புசுக்குன்னு பிடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த வாய்ப்பை அவன் நழுவ விட்டு விட்டான், தவற விட்டு விட்டான். ஃபகذب وعصى, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்படுத்தி அவன் மாறு செய்து, சும்மா அதுபர யஸ்ஆ, அவனுடைய படையினர்களை எல்லாம் ஃபஹஷர ஃபனாதா, மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி சொன்னா, ஃபகால அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். நான் உங்களுடைய தலைவர் என்று சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு அதிபர் என்று சொல்லியிருக்கலாம், நான் உங்களுடைய வழிகாட்டி என்று கூட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ரப்புக்குமுல் ஆலா, உயர்ந்த ரப்பே நான் தான் அப்படின்னு. அதனால என்ன பண்ணிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் 25வது வசனத்துல சொல்ற மாதிரி, فَأَخَذَهُ اللَّهُ نَكَالَ الْآخِرَةِ وَالْأُولَى, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தார். உலகத்துல என்ன தண்டனை? அந்த அவனும் அவனுடைய படையினர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு அவர்களை பின்பற்றி சென்ற கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர்கள், 600,000 people, அவர்களை துரத்தி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த பனு இஸ்ரவேலர்கள் சென்று கொண்டிருக்கிறார். இரவோடு இரவாக ஃபிரௌன் அவனுடைய படையினர்களை திரட்டி கொண்டு சென்றார். அந்த கடல் ஃபலக்னல் பஹர என்று அல்லாஹ் சொல்றான், அது பிளந்தது. 12 வழிகள் உருவாயின. ஒவ்வொரு வழியிலும் 50,000 பேர்கள், அப்படி 6 லட்சம் பேர்களும் 12 வழியில் சென்று அந்த கடலை கடந்து விட்டார். அதே வழிகளை பின்பற்றி பின்னால் வந்த இந்த கிபித்தியர், ஃபிரௌனுடைய படையினர் எல்லாரும் உள்ள நுழைஞ்சார். வெளியே பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, மூசாவே உங்களை நம்பி பின்னால கடல்ல கரையேறிட்டோம், அதான் பாருங்க அவனும் அதே வழியில வரானே, கவலைப்படாதீங்க, இன்ன மழைய ரப்பின்னா, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், ரப்பு சும்மா இருக்க மாட்டான். அதே மாதிரி அந்த நடு கடலில் வந்ததும் அல்லாஹ் தஆலா அந்த வழிகள் அனைத்தையும் அப்படியே மூடிக்கொண்டார். அதிலே ஃபிரௌன் உட்பட அனைவர்களும் மூழ்கடிக்கப்பட்டார். அப்ப அந்த கடைசி நேரத்துல கூட ஃபிரௌன் அந்த நேரத்துல சொன்னா, ஆமன்து பி ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அங்க இருந்த களிமண் இருக்கு பாத்தீங்களா, ஆத்தோட சேத்தோட அதை அள்ளி அப்படியே ஃபிரௌனுடைய வாயில வச்சு திணிக்கிறான். ஃபிரௌன் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு ஒருவேளை அல்லாஹ் இறக்கப்பட்டு இவருக்கு உயிரை கொடுத்து மன்னிச்சிருவானோ, இவனை மன்னிக்க கூடாது அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயில மண்ணை வைத்து உறுத்தியதாக திணித்ததாக வரலாற்றில் தஃசீர்கள் எழுதுறாங்க. அப்போ ஃபிரௌனுடைய உடல் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல சொல்ற மாதிரி, ஒரு நஜ்ஜீக பி பதனிக லிதகுன ஆயத், உலகத்தார்களுக்கு நீ ஒரு படிப்பனையா இருக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய உடலை மட்டும் கியாமத் நாள் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா, உடலை பாக்கியாக வைத்திருப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்ப நாம ஓதி காட்டியது 25வது வசனம்.
ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுக்கு வழங்கியும் அதை தவற விட்டு விட்டார். அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்காமல் போய்விட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஹிதாயத்தின்படி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தந்தல் புரிவாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரூஹ் உடலில் இருந்து பிரிக்கின்ற பொழுது மிக எளிய முறையில், எப்படி குழைத்த மாவிலிருந்து ரோமத்தை எடுக்கின்ற பொழுது வலியே இல்லாமல் வேதனையே இல்லாமல் மென்மையாக இருக்குமோ அது மாதிரி நம்முடைய ரூஹை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுப்பாராக. இந்த புனிதமான துல்ஹஜ் பிறை தொடக்க நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்திருப்பாராக. ஹஜ்ஜி செய்வதற்கு எந்த ஹஜ்ஜிகள் எல்லாம் சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் கபூல் செய்வாராக. இன்னும் ஹஜ்ஜி செய்யாத நம்மவர்களுக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாராக. உலகம் முழுவதும் எல்லா மக்களும் அமைதியான சுபிட்சமான சண்டை சச்சரவுகள் போர்கள் யுத்தங்கள் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து தரப்பு மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து பாலிப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.